பாருங்க சுருக்குக √5 + √3 divided by √5 minus √3. இதை நம்ம ஷார்ட்டாக செக்கி ஆன்சர் பண்ணுவோம். சமைச்சு பாருங்க கீழே மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம ஆப்போசிட்ல பிளஸ் இதே நம்பரை பிளஸ் எல்லாம் எடுத்துக்கணும். √5 + √3 அதே நம்பர் டிவைடட் √3 + √3. பாருங்க a + b a + b a + b into a + b னா equal a squared + b squared. a இருக்க வேண்டியதுல என்ன இருக்குன்னு பாருங்க √5 இருக்கு, b இருக்க வேண்டியதுல √3 இருக்கு. அப்போ a + b into a + b னா a + b தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ √3 + √3 ஹோல் ஸ்கொயர். எப்படி வந்து பாருங்க ab a into a + b a + b into a + b equal to a + b the whole square divided a minus b into a + b. அப்போ a minus b அப்போ 5 minus b எப்படி இருக்குன்னா a இருக்க இடத்துல √5 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல √3 இருக்கு. அதனால நம்ம 5 minus a minus b 5 minus 3 எடுத்துப்போம். அப்போ அடுத்து பாருங்க 5 minus 3 நம்ம என்ன பண்ணிருக்கோம் 5ல இருந்து 3 கழிச்சா ஆன்சர் 2. அப்போ இது a + b நம்ம எப்படி எழுதலாம் a + b the whole square இப்படி எழுதணும் a square plus b square minus plus 2ab. இதான் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ a + b the whole square இருக்கு, a இருக்கிறது என்ன இருக்கு பாருங்க √5 the whole square plus b க்கு பதிலாக √3 the whole square plus 2a into b √5 a க்கு என்ன இருக்கும் √5 இருக்கு, b க்கு பதிலாக √3 இருக்கு. அப்போ √5 into 3 னா √5 into 3 15. இது √ab √15. இப்போ நம்ம எழுத மாதிரி இப்போ என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். டிவைடட் பை 5 minus 3 2. இப்போ இதை a ஸ்கொயர்டு 5 into √5 into √5 நம்ம என்ன எடுக்கணும் 5 √3 into √3 plus 3 இதை ஆட் பண்ண மாதிரி 8 plus 2 √15 divided by 2. இது நம்ம என்ன எழுதலாம் 8 plus 2 √15 divided by 2. இந்த 2 அடி கொடுத்துறோம் ஒரு 2 4 2 8. இப்போ இதே அடி கொடுத்துறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 4 + √15. இதை சுருக்கும் போது இந்த சம சுருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 4 + √15 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ. நான் எக்ஸ்பிளைமெண்ட்டா பாருங்க அந்த சம்மை √5 + √3 divided by √5 minus √3 இதை நம்ம சுருக்கி ஆன்சர் கொண்டு வரும். இப்போ கீழே என்ன இருக்கோ அந்த நம்பரோட எதிர் இதை மைனஸ்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாற்றிடும். இந்த மைனஸ்ன்னு இருக்கு அதனால நம்ம கீழே இருக்க நம்பரை ப்ளஸ்ஸில் மல்டிப்ளை பண்ணணும், மேலே கீழே அதே நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். மேலேனா √5 ஆப்போசிட் மைனஸ்க்கு ஆப்போசிட் ப்ளஸ் √3 அதே நம்பரை கீழே கொண்டு கீழே டிவைட் பண்ணுறோம் √5 + √3. இதை இந்த இது நம்ம என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க a + b into a + b. இப்போ இதுக்கு விரிவாக்கம் என்ன a + b into a + b னா a + b தான் ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் எழுதியாச்சு. இப்போது a - b into a + b. இப்போ என்னன்னா a - b நம்மளுக்கு ஃபார்முலா வரும். ஏக்கு பதிலாக என்ன இருக்குங்க 5, பிக்கு பதிலாக 3. இதை எதை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2. இதை a + b the whole square அப்படின்னு எழுதணும். a + b the whole square equal a square plus b square minus plus 2ab அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ஏக்கு பதிலாக √5 the whole square, bக்கு பதிலாக √3 the whole square plus 2
ஏ இன்ட்டு பி. ஏல என்ன இருக்கு? 5 இருக்கு, பியில் 3 இருக்கு. அப்போ 5 √5 இன்ட்டு √3 மல்டிப்ளை பண்ணால் √15. மறுபடி ஏ ஸ்கொயரை √5 இன்ட்டு √5னா நம்ம ஒரு 5 வெளியே எடுக்கலாம். ஆனால் √3 இன்ட்டு √3னா ஒரு 3 வெளியே எடுக்கிறோம். 5 + 3 ப்ளஸ் அங்கே இருக்கிற வேல்யூ 2 இன்ட்டு 15. நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ 2 எடுத்துருக்கோம். இந்த 2வை இப்போ 5 + 3 8 ப்ளஸ் 2 15. கீழே இருக்க 2 அப்படி எழுதணும். இப்போ டிவைட் பண்ணுறது 1 2 4 2 8. இந்த ரெண்டும் அடி இருக்கு. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 4 + 15. சுருக்கமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ.